நான் சொல்ற 2 விஷயத்துல எது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. மின்ட் கண்டிஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஐபோனா, அதாவது 2007ல வந்துச்சுல்ல iPhone 1, அதுவா இல்ல இப்ப வித்துட்டு இருக்க 17 Pro Maxஆ? அப்ப என்ன ரேட்ல இருந்து எனக்கு தெரியல. அப்ப விக்கிறதுல இப்ப விக்கிற விலை, இப்போ விக்கிற அந்த போனோட விலை எனக்கு தெரிஞ்ச புது போன் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 2007ல வந்த சீல்டு ஐபோன் வந்து இப்போ $100,000ல இருந்து $200,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதாவது 80 லட்சத்துல இருந்து 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதாவது ரீசெண்டா நடந்த ஒரு ஆக்ஷன்ல வந்து $190,000 அந்த ஐபோன் சேல் ஆயிருக்கு 4GB. சும்மா ஷோகேஸ்ல வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கலெக்டர்ஸ் ஐட்டம். அது வந்து சீல்டு, இது யூஸ் பண்ண முடியாது, ஆனா டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம். உலகத்திலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான போக்கிமான் கார்டா இல்ல சென்னையில வந்து ஒரு வீடு வாங்கிறதா? ட்விஸ்ட், போக்கிமான் கார்டா தான் இருக்கும். உலகத்திலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான போக்கிமான் கார்டு வந்து பீகாச்சு இல்லுஸ்ட்ரேட்டர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்கு. அது வந்து $5 மில்லியன் மேல, அதாவது 43 கோடி ரூபாய்க்கு மேல வருது. 2022ல வந்து யூடியூபர் லோகன் பால் வந்து அந்த கார்டை வாங்கியிருக்காரு. இப்போ அவர்கிட்ட தான் அந்த கார்டு இருக்கு. சென்னையில வந்து நீங்க ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வீடியோ வாங்கிடலாம். இந்த போக்கிமான் கார்ட்ஸுக்கு வந்து ஒரு பயங்கரமான கலெக்டர்ஸ் மார்க்கெட்டே இருக்கு. ஒரு சார்ஜார்ட் கார்டு இருக்கு, அதோட கிரேடை பொறுத்து வந்து $400,000 மேல இருக்கு. இன்னொரு பீகாச்சு கார்டு இருக்கு, அது வந்து $300,000ல இருந்து $900,000 போகும். ஒரு பிளாஸ்ட் ஐஸ் கார்டு இருக்கு, அது வந்து $300,000 மேல போகுது. எல்லாமே அதோட கிரேடை பொறுத்து. PSA 10 அப்படிங்கிற கிரேட்ல இருந்துச்சுன்னா இதெல்லாம் இந்த விலைக்கு போகும். யாராவது தெரியாம இந்த கார்டு ஏதாவது வாங்கி வச்சிருந்தீங்கன்னா பார்த்து வித்துருங்க.